இயேசு சொல்லுகிறார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். முதல் காரியம், நிந்தித்து. அநேகர் நிந்தனையில் நிந்திச்சு இன்னைக்குள்ள சூழ்நிலையில் பார்த்தாச்சுன்னா பல சோதனையில் இருப்பாங்க, பல நிந்தனைகள் இருப்பாங்க, துன்பப்படுத்துவாங்க, பல துன்பப்பட்டிருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க, பலவிதமான தீமையான மொழிகளில் கெட்ட வார்த்தையில் பேசியிருப்பாங்க. கடந்த நாளில் நான் ஒரு சர்ச்சைக்கு போயிருந்தேன். சர்ச்சைக்கு போகிற பிள்ளைகளை காரி துப்பியிருக்கிறாங்க, எச்சி தண்ணி ஊற்றி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படி செய்தால் பொய்யா உங்கள் பேரில் தீமையான மொழிகளை பொய்யா உங்கள் மேலே சுமத்துனா பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஏன்னா அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே செய்தார்கள். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அப்படி தான் செய்வாங்க. கிருபாகரனை அழிச்சிடலான்னு நினச்சா 1000 கிருபாகரனை ஆண்டவர் எழுப்புவார். இந்த இடத்துல, இந்த சூரப்பள்ளத்தில் பலவிதமான போராட்டத்தை நாங்கள் பார்த்துட்டோம். நம்மளை முடிச்சிடலான்னு நினச்சவங்க எல்லாம் போயிட்டாங்க. என்ன முடிக்கலான்னு நினச்சா ஆண்டவர் இதே போல் 1000 பேரை எழுப்புவார், 1000 தீர்க்கதரிசிகள் எழுப்புவார். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். துன்பப்படுத்தினாலும் பாக்கியவான்களாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஒரு பாக்கியவான்கள், ஆண்டவருக்கு வைராக்கியமானவர்கள், நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சவர்கள். இதெல்லாம் நீங்கள் ஒரு சபையில் போனோன்னு கிடைக்காது. நீங்கள் அனுபவத்தில் உங்களுக்குள்ள இருந்து நீங்கள் அனுபவிக்கும் போது தான் அது உங்களுக்கு புரியும். கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள் வழியாக போயிட்டு இருக்கிற பிள்ளைகள், ஆமேன், உங்களுக்கு ஆமேன், நீங்கள் பாக்கியவான்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஆமேன்.